வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் என்னால் வந்து லென்ஸை பார்த்து பேச முடியாதுங்க. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூமில் லைட்லாம் ஆன் பண்ணல, இந்த ஃபோனோட ஃப்ளாஷ் தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோனோட ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அலர்ஜி. டைம் ஆச்சுன்னா காலையில் 11 மணி ஆச்சுங்க. இன்னும் பெட்டை விட்டு எந்திரிக்கல. ஏன்னா மார்னிங் ஒரு 8 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். இப்போ ரெகுலராக வந்து பண்ணால் நேரமாக எந்திரிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு மேலே தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ நேரமாக 8 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். ஆனால் 8 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணுங்க. ஆனால் பெட்டை விட்டே எந்திரிக்க தோண மாட்டேங்குது. ஏன்னா முதுகு பயங்கரமாக வலிக்குதுங்க. சரி, நமக்கு தான் வலி. நான் நேரமாக தூங்கிட்டேன். இவனுங்கெல்லாம் வந்து பண்ணால் இங்கே பாருங்க ஆடிக்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன், அங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தங்க. டேய் ஒருத்தியா? என்னடா சொல்கிறீங்க? பொண்ணா? பொண்ணாடா நீ? கழுத்தில் இருக்கிற பல்ஜு எந்த ஒரு வலியும் இல்லைங்க. முதுகில் இருக்கிற ஃப்ராக்சர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அது வந்து நேற்று வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது நம்மளோட எலும்பு நல்லாவே கூடிருச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுதுங்க. பட் அப்பப்போ வலி வரும், பட் மேக்ஸ் டு மேக்ஸ் வலி வராது. அதாவது முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பண்ணால் நல்லா சரியாயிடுச்சுங்களா. ஆனால் இப்போ ஸ்பைனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இடுப்பு சைடு தாங்க சரியான வலி வலிக்குது. ஸோ அதுவும் வந்து பண்ணால் நேற்று டாக்டர் சார் வந்து பார்த்தீங்கன்னா கப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கப்பிங், ஆயில் மசாஜ், ஆயில் தெரப்பிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கையிங்க, நீ என்னடா லிஸ்ட்லேயே இல்லாதவன் வந்து வண்டியில் ஏறுற அப்படிங்கிற மாதிரி, நானும் ரவுடி தான் இது ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. ஸோ வந்து கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. அது விழுந்த ஃபோர்ஸில் நம்ம டக்குன்னு இப்படி அழுத்துவோம்ல, லைட்டாக கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. ஆனால் பெருசாக பெயின்லாம் எதுவும் இல்லை. ஸோ நார்மலாகவே கீழே விழுந்தால் இந்த வலி வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தினமும் ஒரு 4 kg தம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படியே தூக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. தூக்கி இப்படியே தொங்க விட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி பண்ண சொல்லியிருக்காங்கங்க. பட் இன்னைக்கு பைக் ஓட்ட முடியாது. இன்னைக்கு டே 2 போய் ரேஸ் ட்ராக்ல போய் தூள் கலப்பணும்னு நினச்சேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல விஷயம்தான். ஸோ முதல்ல கேமராவில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் வந்து பார்த்தா லேப்டாப்புக்கு அனுப்பிச்சிட்டு நேராக வந்து ரஜினி அண்ணா கிட்ட போய் என்ன மிஸ்டேக் பண்ணுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சுங்க, நான் அந்த வீடியோவை லைட்டாக தான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் கார்னரிங் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் தேயும் போதெல்லாம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுமா, அதே மாதிரி நல்லா தேய்க்கும் போது பிரேக் அடிச்சுட்டு அப்புறம் த்ராட்டில் கொடுத்துட்டேன் போல. அதுக்கப்புறம் பாடி வெயிட்டை வந்து கொஞ்சம் முன்னாடி போட்டேன். அதனால தான் பறந்துட்டேன். எங்க வண்டியும் ஏரில் இருக்குங்க, நான் அதுக்கும் மேலே ஏரில் இருக்குங்க. டிடிஎஃப் இன்னைக்கு என்ன பிளான்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம R3 எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணணும். கையில் வேறு காசு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. சரி, எதாவது பண்ணுவோம், டோன்ட் வரி. இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஊருக்கு போயிட்டு அடுத்த வாட்டி மறுபடியும் சென்னைக்கு வரும்போது அப்புறம் வந்து நான் வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் அடுத்த ட்ராக் டே சீக்கிரமாக வந்துடும். அடுத்த ட்ராக் டேலக்குள்ளே நம்ம உடம்பெல்லாம் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு அடுத்த ட்ராக்ல மாஸ்க் கிளப்பணும். ஈவி ஸ்கூட்டி எடுத்துட்டு ஜாலியாக சுற்றலாம் நினச்சிட்டு இருந்தேன் டிடிஎஃப். ஆனால் இப்போ சுற்றுறதுனால இல்லை, ஏன்னா வலிக்குது. ஸோ அதனால கொஞ்ச நாள் ரெக்கவரி ஆகும். ஸோ ரொம்ப நாள்லாம் இல்லை டிடிஎஃப். டாக்டர் சார் சொல்லிட்டாரு, பல்ஜெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஆகலாம், சும்மா வலி தான், சரியாயிடும் அப்படின்னு இருக்காரு. ஸோ வந்து என்ன கிராஷ் ஸ்பீடு வந்து எப்படியும் ஒரு 80லேருந்து ஒரு 119 இருக்குங்க, ஒரு 120 இருக்கும். நான் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து மோட்டோ வியூ வந்து கட் ஆயிடுச்சு கிராஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே. ஓகேங்க, என்ன இதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் கிளச்சு ப்ளாக் பண்ணி பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா நைட்டு 9 o'clock ஆச்சுங்க. என்ன வாசா காலையில் 10 மணி பக்கம் எடுத்து இப்போ நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. என்ன போய் வண்டியை வேலை செஞ்சதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலையான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. ஸோ எந்த பெட்டில் படுத்திருந்தேனோ அதே பெட்டில் தான் இப்போ வரைக்கும் படுத்திருக்கேன். என்னால் எந்திரிச்சு போக முடியல. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நடக்கலாம் முடியுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த வலி இல்லைங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா அந்த அளவுக்கு வலிச்சுது. நான் என்ன நினச்சிட்டேன், இதுக்கப்புறம் எதுவும் மேலும் பல்ஜுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சோ, இன்னும் எக்ஸ்ட்ரா இதாகிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி டாக்டர் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து இந்த வலி சும்மா ஒரு 2 days இருக்குமாங்க, அதுக்கப்புறம் போய்டும் இருக்காரு. அதே மாதிரி வலி கொஞ்சம் கம்மியாகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. நானுமே வந்து பண்ணேன், என்னால் எந்திரிச்சு போகும்போது அப்படியே பெட் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது வந்து கண்டினியூவாக, அதாவது எனக்கு ஒரு கண்ணு வலி வந்துச்சுன்னா வாமிட் வருங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால வாமிட் வரல, எனக்கு ஒரு ஐ பெயின் வந்துச்சு. அது எவ்வளோ நாள் வராமல் இன்றைக்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஐ பெயின் வந்துச்சு, கண்டினியூவாக வந்து பண்ணால் வாமிட் எடுத்துகிட்டே இருந்தேன்னா, அதனால தான் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுடுதண்ணி வச்சு தம்பி ஆற்றிட்டு இருக்காரு. தேனே வாடா ரீசன்ட் டைமில் வந்து பண்ணால் தம்பியோட வண்டி சாவியை தொலைச்சிட்டுங்க. வண்டியை இது டெம்போல ஏற்றி வீட்டுக்கு போகிறோம். ஸ்பேர் கீ வச்சிருப்பேன் இல்லடா, அது என்ன பண்ண, அந்த ஸ்பேர் கீ அவங்க கிட்ட இருக்கும்ல. சரி, இந்த கீயை நீ ஸ்பேர் போட்டு வச்சுக்கோ. நானே இப்போ ரீசெண்ட் டைம்ல அதாங்க யோசிச்சேன். ஒரு அரை மணி நேரமா, எவ்வளவு மணி நேரமா தேடிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க தேடினது அரை மணி நேரம், மொத்தமா ஓவர
ஆஃப்டர்நூன்லேருந்து பிள்ளைங்க தேடிட்டு இருக்கானுங்க. என்னன்னு கேளுங்க. சாவிங்க R3 சாவி. சைட் லாக் போடாமல் இருந்தால் கூட அப்படியே தள்ளிட்டே போய் ரெடி பண்ணி இருந்திருக்கலாம். ஆனாலும் 4 கிலோ பெண்டாக இருக்கான்னு சொல்லி 4 கிலோ பெண்டாடா. அச்சோ தங்கமாக இருந்துச்சுங்க பைக். ஆனால் வாட்டர் வாஷ் பண்ணதே தப்பா போயிடுச்சு. வலிக்கி விடுது சீட்டு. பல்லெல்லாம் வலிக்குதுங்க. என் கை உள்ள போகாது. கையாண்டா உள்ள போகாது. அதுதான் பிரச்சனையாமா. ஏண்டா இவ்வளோ நேரமா தேடுறானுங்க TTF. இவ்வளோ நேரமா தேடினானுங்க. நான் 2 விஷயம் தான் சொன்னேன். இந்த பெட்டை இப்படி பின்னாடி இல்லைங்கடா தலகாணி கிட்ட அந்த ஒரு ஹோல்ஸ்ல இருக்கான்னு பார்க்க சொன்னேன். இல்லை நானு இப்ப கீழே பாருங்கடா இருக்குங்கிறானுங்க. இதெல்லாம் ஒரு ரெகுலரான பண்ணக்கூடிய டெக்னிக்டா. ஓகே TTF, நாளைக்கு vlog கண்டினியூ பண்றேன். டைம் வந்து ஒரு 12 மணி ஆயிடுச்சா. நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். லவ் யூ TTF. அடுத்த நாள் vlog கண்டினியூ பண்றேங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 12:50 ஆச்சுங்க. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. நேற்று சொன்ன மாதிரி ஒரு ரிப்பன் கட்டிங்காக போறேன். யாரோட ஷாப்னு வந்து பாருங்க நம்மளோட TTF ஒருத்தவங்களோட ஷாப் தான். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சேனல்ல நமக்கு ஒரு ஈவெண்ட் கூட நடத்தினாங்க. அந்த ஈவெண்ட் கூட வந்து பண்ண தம்பி வந்திருந்தாங்க. என் கூட ஒரு சூப்பரான ஒரு போட்டோ எல்லாம் எடுத்திருந்தோம் நாங்கெல்லாம். ஸோ வந்து நம்ம மேல ரொம்ப பாசமா இருந்தார் தம்பி. அதுக்கப்புறம் கிறிஷோட ஃப்ரெண்டு தான். அடிக்கடி வந்து பண்ண நம்மளை பார்க்க வந்துட்டு தான் இருந்தாங்க. பட் பெருசா பேச மாட்டாரு. ரொம்ப எல்லாம் பிடிக்காது போல, ஓரளவுக்கு தான் நம்மளை பிடிக்கும் போல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தம்பி நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இந்த தம்பி தானா அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து பண்ணா ஸ்டோரி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. யாரோட ஸ்டோரினா அது இந்த தம்பி தான் ஸ்டோரி போட்டிருக்காரு. அந்த ஸ்டோரியில வந்து பண்ணா என்னைக்கோ ஒரு நாள் வந்து பண்ணா அவர் எங்கிட்ட சப்போர்ட் ஸ்டோரி கேட்டிருக்காரு. நானும் அவருக்கு சப்போர்ட் ஸ்டோரி போட்டிருக்கேன். அந்த ஒரு சப்போர்ட் ஸ்டோரினால அவரோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் மாறிச்சுன்னு சொல்லி அவர் லைனா ஸ்டோரி போட்டிருந்தாரு. அதை ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே மென்ஷன் பண்ணாங்க. அதனால ஃபுல்லா பார்க்குறேன். பயங்கர எமோஷனல் ஆயிட்டேன். கடவுளே பரவாயில்லையப்பா, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒருத்தருக்கு இவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு மூவி சான்சஸ்லாம் எக்கச்சக்கமா வந்து நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி இப்போ வந்து அவர் ஷாப் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா வந்ததுன்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. அண்ட் வந்து ரீசெண்ட் டைமில் இப்போ ஷாப் வைக்க போகிறேன்லாம் இன்வைட் பண்ணிட்டாங்க. அவரோட நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முகத்தை டேட்டுவாக குத்திட்டாரு. அவர் அப்படி குத்துன உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எனக்கு டேட்டு குத்துறதெல்லாம் பெருசாக பிடிக்காது. ஆக்சுவலி டேட்டு குத்துறது சத்தியமாக எனக்கு பிடிக்காதுங்க. ஆனால் என் வாழ்க்கையிலே நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு முதுகில் இவ்வளோ பெரிய டேட்டு நான் குத்துவேன். எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும், அப்புறம் நீ ஏன் வாசா குத்துறேன், அதனால தான் நான் சொல்லிடுறேன். பட் தயவு செஞ்சு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பை வெளிப்படுத்துறேன்னு சொல்லி டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட முகமும் குத்தாதீங்க. உங்க அப்பா அம்மாவோட முகத்தை குத்துறீங்களா, சூப்பர். லவ்வரோட முகத்தை குத்துறீங்களா, தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணிடவே பண்ணாதீங்க. அப்ப ஃப்ரெண்டை குத்தலாமா வாசா அப்படின்னா அது எப்படி சொல்றதுங்க, இப்போதைக்கு யாரையும் குத்தாதீங்க TTF. வேணாம், நீங்க கொஞ்சம் நல்லா ஒரு 30+ ஆனதுக்கப்புறம் கூட நீங்க அதை பத்தி யோசிங்க. ஸோ தம்பி வந்து பார்த்தா டேட்டு குத்தினோடனே நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளா பேசவே இல்லை. அதுக்கப்புறம் கால் பண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி அவரோட ஷாப் ஓப்பனிங்க்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி தம்பி கிட்ட நான் பேசிட்டேன். ஸோ இன்னைக்கு தம்பியோட ஷாப்புக்கு தான் போயிட்டு இருக்கேன். தம்பி என்ன ஷாப் ஓப்பன் பண்றாருன்னாங்க பைலட் ட்ரிப் பிளானர்ஸ்ன்னு சொல்லி ஹாலிடேஸ் பேக்கேஜ். நம்ம இப்போ எங்கேயாவது டூர் போறோம்னா அவர்கிட்ட பேக்கேஜஸ் வாங்கிட்டு போகலாம், கம்மியான பிரைசிங்ல பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் பண்றாங்க. இப்போதைக்கு அப்ராட்ஸ் பண்றது கிடையாதுங்க. ஃபியூச்சர்ல சீக்கிரமா அப்ராட்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ற மாதிரி இருந்தால் தம்பிங்க கிட்ட பேக்கேஜஸ் எடுத்துட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம். அண்ட் வந்து வலி எப்படி வசா இருக்குன்னா வலி ஓகே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்றேன், ஐயோ இந்த அளவுக்கு ஆயிடுமோ அந்த அளவுக்கு ஆயிடுமோ, அந்த அளவுக்குலாம் இல்லை. முந்தா நேற்று இருந்த வலி கூட கம்பேர் பண்ணும்போது நேற்று ரொம்ப கம்மியாச்சு. நேற்று கூட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ரொம்ப பரவாயில்லைங்க வலி. ஸோ இன்னொரு 3 நாள் 4 நாள்ல வந்து பண்ண சரியாயிடும் நினைக்கிறேன். தலை லைட்டா வலிக்குதுங்க. அதுக்கப்புறம் கண்ணு வலி நேற்று வந்தது, அதனால வாமிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இடுப்பு வலி நார்மலா இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, கை வலிங்க. ஆனால் பரவாயில்லைங்க, கை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பல்லு மட்டும் லைட்டாக வலிக்குதுங்க, அவ்வளோதான். மித்தபடி வேறு எதுவும் இல்லைங்க. ஓகே TTF என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. யோசிச்சுட்டே இருப்போம். இப்போ வந்து பார்த்தா வாங்கிட்டோம். ஆனால் என்ன பண்றதுங்க, லேட்டஸ்ட் மாடல் R3யா? ஆஹா, இந்த
பின்னாடி அந்த எக்ஸாஸ்டர் வந்து டெய்ல வச்சு தாங்க கண்டுபிடிச்சேன். ஆனால் லேட்டஸ்ட்னு சொல்லி தெரியல. டிக்கெட் டைமில் வச்சுனா ஈவினிங் 4:30 ஆச்சுங்க. நம்மளோட மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துட்டோம். இனவசம் மெக்கானிக் ஷெட்டுன்னு சொல்லிட்டு வீடை காட்டுறேன்னா அண்ணன் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீலான்சிங்காக கடை வைக்காம அண்ணன் வீட்டிலேருந்தே நமக்கு பண்ணி கொடுத்துருவார். ஆக்சுவலி ஷோரூமில் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன். ஸோ வந்து ஸ்பெஷலாக R3 பண்ணுற அண்ணன். அப்போ ஷோரூம்லேயே விட்டுருக்கலாம்ல அண்ணாவாசா? அப்படி இல்லைங்க. ஆக்சுவலி என்னென்னா இப்போ ஹேண்டில் பார் பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹேண்டில் பார் மாற்றணும்னா ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹேண்டில் பார் தான் போடுவாங்க. ஆனால் நம்ம ரேஸ் ஸ்பெக்குக்காக வந்து பண்ணால் வேறு ஹேண்டில் பார் மாற்றுவோம். அதை அங்கே பண்ணி தர மாட்டாங்களா? அதனால தான் வந்து பண்ணால் அண்ணன் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இந்த விஷயத்தை நான் நோட்டே பண்ணலைங்க. ஆக்சுவலி தூமே உடஞ்சிருச்சு போல. தூம் உடையிலையே. எங்கேண்ணா உடஞ்சிருக்கு? எங்கேண்ணா? கண்ணாடி கிண்ணாடிலாம் காலியா? அதாவது முன்னாடி சைடு உடையில, பின்னாடி சைடு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அந்த சைடு எங்கண்ணா ஓப்பன் ஆயிருக்கு? இந்த சைடு ஒன்றும் இல்லை. ஸோ கண்ணாடி பிளாஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஆனால் நம்ம இப்போ ரேஸ் ட்ராக்குக்காக ரெடி பண்ணுறதுனால இந்த கிளாஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து பார்த்தா அதுக்கு ஆல்டர்னேஷன் என்ன, ஸோ வந்து என்ன ஃபைபர் கிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளோட ரஜினி நாட்டை கேட்டிருக்கேன். அண்ணா வந்து எல்லாத்தையுமே அனுப்பிச்சுட்றேன்னு சொல்லியிருக்காரு. அதை அனுப்பிச்சுட்டோன்னே அண்ணாக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்ருவேன். ஸோ அண்ணா வந்து பண்ணால் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவார். ஆனால் எனக்கும் வண்டி வேலை செய்ய சொல்லி கொடுங்கண்ணா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை வண்டி நானே வேலை செய்யணும்னு. இப்போ தான் இன்ஜின் ஆயில் மாற்றவே கற்றுக்கிட்டேன். டீசல் இன்ஜின் புல்லட்டில் கழட்டுவேன், எல்லாமே பண்ணிவிடுவேன். அப்புறம் மாட்ட தெரியாது. எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் மித்தபடி ஆல்ரெடி போன வாட்டி நீங்கள் பண்ணி கொடுத்த மாதிரி 0 வைப்ரேஷன் பண்ணி கொடுத்துருங்கண்ணா. ஆனால் எனக்கு ரேவ் பண்ணும்போது குட்டி வைப்ரேஷன் வருது, அது கூட இல்லாமல் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் வண்டியை விட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். லைட்டாக ஃபீல் ஆகுதுங்க. எப்படி ட்ராக் ப்ராக்டிஸ் அண்ட் ரேஸை பொறுத்த அளவுக்கு வண்டி கீழே விழுந்து அடிபடுறது அப்படிங்கிறது நார்மலான விஷயம். அது என்னதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அந்த ஒரு பைக்கில் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. R3 அப்போ கடைசி வரைக்கும் என்னால் லைஃப்பில் ரோட்டில் ஓட்ட முடியாதா? இன்னும் கொஞ்ச நாள் லைசன்ஸ் வந்துடுங்க. அதுக்கப்புறம் R3 வந்து ட்ராக்குக்கும் ரோட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேங்க. பட் முடியாது போல். ஃபுல்லாக நீ ட்ராக்குக்காக மாற்ற போகிறோம், மாற்றணும். அதாவது இப்போ மாற்றலை, இப்போ ஓரளவுக்கு மாற்றுறோம். அதுக்கப்புறம் வண்டி ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாற்றுவாங்க. ஸோ ஓகே டிடிஎஃப் என்ன இதுன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறீங்க. டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம சென்னையிலேருந்து நம்மளோட கோயம்புத்தூருக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம சென்னையை விட்டு கிளம்புறோம். ஸோ வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு எதில் போக போகிறேன்னு வந்து பண்ண பஸ்ஸில் தான் போக போகிறேன். எப்படி அலோவ் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரில. ஸோ இந்த ஒரு பெரிய ட்ராலி பேக்கில் நம்ம ட்ரெஸ்ஸு தாங்க இருக்குது. இந்த பெரிய ட்ராலி பேக்லேயும் நம்ம ட்ரெஸ்ஸு தாங்க இருக்குது. இந்த ஒரு சின்ன ட்ராலி பேக்கில் நம்ம ட்ரெஸ்ஸு தாங்க இருக்குது. இதுக்குள்ளே என்னடா இருக்குது? அழுக்கு ட்ரெஸ் இருக்குது. இது உன்னோட பேகு. இது வந்து ஷூ பேகுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெல்மெட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது மவுண்ட் பேகு, அது கேமரா பேகு, லேப்டாப் பேக் அஜீஷ் வீட்டில் இருக்குது. இது யாருதுரா? சுடருது. இது டேய் சுடரு, என்னடா கிளம்பி வரும்போது 2 ஷார்ட்ஸ் தானே எடுத்து வந்த? ஓகே ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லா திங்ஸ். ஆனால் பார்க்கும்போது சின்ன கொஞ்சமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே. இப்படி பார்க்கும்போது தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு ஐடியா இருக்குடா. என்ன தெரியுமா பண்ணுறோம்? 2 பேக்கை போட்டுக்கிட்டு மேலே ஒரு பேக் இழுத்துட்டு போனோம்னா பெருசாக தெரியாது. அண்ணே அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம்னா முடிஞ்சு. எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? அண்ட் வந்து இன்னும் நிறைய திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குங்க. இது நம்மளோட பீரோ, இது நம்மளோட ஃப்ரிட்ஜு, இது நம்மளோட வாஷிங் மிஷின், இது நம்மளோட ஏசி, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பீரோங்க. சோஃபாவை மறந்துட்டேன் பாருங்கள். இதோ இந்த சோஃபாவும் நம்மளுதுங்க. செந்தூர் ஃபர்னிச்சர், இதுவும் நம்மளுது தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சேர் இருந்துச்சு, அதுவும் நம்மளுது தாங்க. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். வரலாங்க, நடுவில் ஒரு நாள் வரலாம். ஸோ இன்றைக்கி எதில் போக போகிறோம் வந்து பாருன்னா ஜாலியாக பஸ்ஸில் அப்படி நைட்டு படுத்தோம்னா அப்படி காலையில் எழுந்திரிச்சிடலாம். ஸோ வந்து பஸ் ஜர்னி தான் பண்ண போகிறோம். இவ்வளோ லக்கேஜஸ். இது வந்து எங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தாங்க. தம்பி வந்து பண்ண ஏதோ ஒரு பொண்ணு கொடுத்த மாதிரி வந்து பண்ண ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட்டுப்பார். அதுக்கப்புறம் வந்து பண்ண எல்லா திங்ஸையும் கழட்டி எடுத்துகிட்டு போனோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆசாசையாக பண்ணீங்க இந்த ஒரு ஒர்க்கெல்லாம். சரி விடுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறீங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 10:11 ஆச்சுங்க. எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு வந்து பண்ணால் 10:10க்கு பஸ்ஸு. அப்புறம் என்ன வாசா பண்ணிட்டு இருக்கேன்? நம்ம பசங்கள்லாம் எங்கன்னா பசங்களெல்லாம் பஸ்ஸில் ஏற்றி விட்டேங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேங்க. வைக்கும் போது தான் டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என் லேப்டாப் பேக் எங்கன்னு. என் லேப்டாப்பை வந்து பண்ண அஜி வீட்டில் வந்து ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேங்க. எங்கன்னா அங்கே ஒய்ஃபை ஸ்பீடாக இருக்கும்னு சொல்லி வர்ற வழியில் எடுக்கணும்னு நினச்சிட்டே வந்தோம். அப்படியே ஒரு வேகத்தில் நாங்கள் வந்துட்டோம். இப்போ லேப்டாப் எடுக்காமல் போனோம்னா நம்மளால எந்த ஒரு வீடியோஸும் தர முடியாது. இப்போ ரெகுலராக வீடியோஸ் தந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து பண்ணால் பரவாயில்ல. ஸோ நம்ம கூட நம்ம முகமது மாப்பிள்ள இருக்கா, அதனால சேஃபாக நம்மளை கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கொண்டு வந்து நம்மளை பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் முன்னாடி போங்க, லைவ் லொகேஷன் அனுப்பிச்சுடுங்க, நாங்கள் வந்து பிடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டோம். ஆக்சுவலி அப்படி பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல அவங்க போயிட்டு இருக்காங்க ஒரு ரோட்ல அப்படின்னா நம்மளால பிடிக்கவே முடியாதுங்க. ஏன்னா இப்போ நம்ம சிட்டிக்குள்ள என்டர் ஆகி சிட்டிலேருந்து மறுபடியும் ஹைவேல போய் நம்ம ஒரு சேம் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போனாலும் சரி எவ்வளோ வேகத்தில் போனாலும் பிடிக்க முடியாது. ஸோ வந்து டிரைவர்னாவும் கொஞ்சம் மெதுவாக ஓட்ட சொல்லியிருக்கோம். மறந்துட்டு போலடா, நம்ம ஃபன்னாக பேசிட்டு போயிட்டு இருக்கோம்டா. ஸோ ஆனாங்க எனக்கு பேல்பூரியும் மசால் பூரியும் திடீர்னு என்னன்னு தெரியல சாப்பிடணும் போலவே இருக்கு. நான் வர்ற வழியில் வந்து பண்ண சொன்னேன், டேய் நிப்பாடுங்க நான் வாங்கிட்டு ஐயோ டைமில் கூட்டு வந்துட்டாங்க. பார்த்தா இப்போ திரும்பி வரோம், நம்ம அதே கடை எங்கே நீங்கள் சொன்னீங்களோ அந்த கடை வேணாம் அதே கடையில் இப்போ வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ ஓகே டிடிஎஃப் என்ன எது பார்த்து கொஞ்சம் கழிச்சு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறீங்க. சரி நான் போய் டக்குன்னு லேப்டாப் எடுத்து வந்துடுறேன். ஐயோ கதவெல்லாம் பூட்டிருக்கே. அம்மா அம்மா பஸ் வந்துருச்சுமா, லேப்டாப் வச்சுட்டு வந்துட்டோமா நான் மேலே. சீக்கிரம் தரங்க பஸ் போயிடுச்சு. தம்பிங்க 2 பேர்த்தி பஸ்ல ஏற்றி விட்டு நான் லேப்டாப் எடுத்து வர வந்திருக்கேன். இவன் முகமது இருக்கான், அவன் கொண்டு போய் விட்டுருவான்னு நினைக்கிறேன். எங்கே பஸ் போதும் அங்கேயே. ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் ஏறி இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்பவும் ஏறலைங்க, இன்னும் 2 ஹவர்ஸ்ன்னு காட்டுது. அண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், வசா அந்த லக்கேஜஸ் எல்லாத்தையுமே உள்ளே எடுத்துக்கிட்டாங்களான்னு. ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம டிடிஎஃப் தான் இருந்தாங்க அங்கே. ஸோ நம்மளை பார்த்து உடனே எல்லாமே அலோவ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் நார்மலாகவே நம்ம நிறைய லக்கேஜஸை பஸ்ஸை பொறுத்தளவுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் மாஸ்க் போட்டுட்டு தான் போனேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் உள்ளே போயிட்டு நம்ம பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ லேடிஸ் பேஸ் கேட்குது. டேய் பெட்ரோல் எல்லாம் போட முடியாதுடா, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போதான் இது லைவ் லொகேஷன் பார்த்தேன், அந்த லைவ் லொகேஷன் கூட ஃபோனு. சரி அப்படின்னா பஸ் டிக்கெட்டே அவளுக்கு தானே புக் பண்ணேன். இன்னொரு பஸ்ஸு கூட போட்டு போயிடலாம் போலடா. 40 கிலோமீட்டர் பெருங்குளத்தூர் எவ்வளோ தூரம் பாரு இங்கேருந்து. பெருங்குளத்தூர் போயிட்டானுங்கடா அவனுங்க. டிடிஎஃப் அவனுங்க இப்போ வண்டலூர் கிட்ட போகிறாங்க டிடிஎஃப். ஸோ டைம் வந்து பண்ண 10:30 ஆச்சு, எக்ஸாக்டாக 10:29. பிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நம்ம ஓட்டிருந்தா வண்டலூர்னா கோயம்புத்தூரே போயிருந்தாலும் பிடிச்சிருந்துருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் என்ன இது காராக போயிடுச்சு. 4 வீலு 2 வீலையே அப்படி மாசா ஓட்டணும், இந்த 4 வீலை ஓட்ட மாட்டேன்னா. நல்லா இருந்துச்சுங்க. நார்த் சைட்லலாம் பயங்கரமாக ஓட்டணும். மசால் பூரி மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீ வின்னுடா. கம்முன்னு அடுத்த பஸ்ஸே போட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேங்க. இந்த 800 ரூபாய் கொடுத்ததுக்கு இன்னொரு 500 ரூபாய் கொடுத்தாலே ஜாஸ்தியாக கொடுத்தாலே போதும். இல்லை நான் கொடுக்கலாம், நான் கால் பண்ணுவேன். இது வந்து ஜீப் காருங்க, நல்லா தான் இருக்குது. கார்லாம் சூப்பராக இருக்குது. வெளியிருந்து இந்த நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது செம்ம லக்ஸூரியஸாக இருக்குது. லேப்டாப் எவனாவது ஞாபகம் வச்சிங்களாடா? எப்பவுமே முக்கியமான திங்ஸ் எப்பவுமே கேரி பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுப்போமே. அந்த மாதிரி முக்கியமான திங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது லேப்டாப் பேக் காணும். ஸோ பிளாஸ்ட் டே அப்போ கூட ஃபைல்ஸ் ஏறலடா, 2 ஃபோல்டர் பக்கம் ஏறல. சரிடா பக்கத்தில் வந்துட்டோம்டா, அவ்வளோதான்டா. நீ வாட்ஸ்அப் குள்ளேயே வந்துட்டோம். இதோ வந்துட்டோம். அங்க பேல்பூரி இருக்காடா, அவன் இன்னும் திருந்தலமாமா. நான் ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன்டா, ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி பஸ்ஸில் அப்படியே பஸ்ஸு குழுங்க குழம்பூத்தி குடிக்கிற மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டுருந்தேன். அப்புறம் பொக்குன்னு போயிடுவேன்டா வாங்கி தரலன்னா நான். மாப்பிள்ளைங்க வாங்கி கொடுத்துருங்கடா, அப்புறம் இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது. ஆமாம் அவ்வளோதாங்க. பஸ்ஸுக்கிட்ட வந்து ரீச் ஆகியாச்சு. ஆனால் பஸ்ஸை காணும். அது அந்த பஸ்ஸாடா, பஸ்ஸு நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ டிடிஎஃப் பஸ்ஸுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இந்த ஜிங் பஸ் தான் வந்து பண்ணால் நமக்காக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா நைட் 11:51 ஆச்சுங்க. அவ்வளோதான் 12 o'clock ஆகும்போது நாங்கள் இப்போ